அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். எவ்வளவும் விரைவாக முடிக்க பார்க்கிறேன். மாலைக்குள்ளே முடித்து விடுகிறேன். ஆகவே கேட்டு தான் இருக்கிறீங்களா? ஓகே ஓகே, சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகே, இன்று கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட பாரத்தை என் உள்ளத்தில் வைத்தார். ஆகவே தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதினவர் ஆசாப். இந்த 150 சங்கீதங்களிலே 50வது சங்கீதமும் 73 முதல் 83 வரை உள்ள சங்கீதங்களும் ஆசாப் என்பவரால் எழுதப்பட்டவை. இந்த சங்கீதம் சொல்லுகிறது, ஆசாப் எழுதி எதுதூன் என்னும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்தார். இந்தாப்பா, இதுக்கு ராகம் போட்டு பாடுங்க, இதுதான் லிரிக் என்று எழுதி கொடுத்து விட்டார். யார் இந்த ஆசாப், யார் இந்த எதுதூன் என்றெல்லாம் பார்ப்போம் என்றால், தாவீது ராஜா அவர் ஒரு கவிஞர் இல்லையா? தாவீது ராஜாவை கவிஞராக இருந்தபடியினாலே அவர் அவை கவிஞர்களை வைத்திருந்தார். ஆராதனை செய்வதற்காக, பாடல்களை பாடுவதற்காக பாடற்குழுவை வைத்திருந்தார். அந்த பாடற்குழுவின் தலைவன் தான் ஆசாப். அவருடைய பிள்ளைகள், இன்னும் சிலருடைய பிள்ளைகள் என்று ஒரு பெரிய குரூப் இருந்தார்கள். இந்த பாடல்களுடைய நோக்கம் என்னவென்றால், அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வெளிப்பாடுகள், தேவன் கொடுக்கிற தரிசனங்கள், அவற்றை அவர்கள் கவிதையாக எழுத வேண்டும். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் ஏதோ மனித கற்பனையிலே உருவானவை அல்ல, ஆவியானவர் வெளிப்பாடாக கொடுத்த தரிசனங்கள் இவை. அதைத்தான் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இங்கே தன்னுடைய மன வியாகுலத்தின் நடுவிலே எப்படி ஆண்டவர் அவருக்கு துணை நிற்கிறார் என்றும், எப்படி அவர் ஆறுதலும் தேறுதலும் பெற்றார் என்பதையும் பற்றி தான் இங்கே பார்க்கிறோம். 1வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். நாம் ஒரு மிகுந்த தேவையில் இருந்தால், மிகுந்த வியாகுலத்தில் இருந்தால் மௌன ஜெபம் ஏறெடுத்து கொண்டிருக்க மாட்டோம். ஆண்டவரே என்று நாம் அவரிடத்தில் நம்முடைய சத்தத்தை உயர்த்துவோம். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், என்னுடைய சூழ்நிலை மிகவும் நிர்பந்தமாக இருந்தபடியினாலே நான் ஆண்டவரை நோக்கி கெஞ்சினேன். ஆண்டவரே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஆண்டவரே ப்ளீஸ், ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் செல்ஃபோனுக்கு கெஞ்சுறாங்க இல்லையா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அவங்க கெஞ்சுதலை பார்த்த உடனே நம்ம போட்ட சட்டமெல்லாம் நமக்கே மறந்து போய் விடுகிறது. கொடுத்துட்டு திருப்பியும் ரொம்ப குற்ற உணர்வோடு இருக்கிறோம். இவன் நம்மளை ஏமாத்திட்டாங்க. இங்கே ஆசாப் சொல்லுகிறார், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், சத்தத்தை உயர்த்தி கத்தினேன், கோபப்பட்டேன் என்றல்ல, கெஞ்சினேன் என்று சொல்லுகிறார். It's very important what is our attitude when we go to God in prayer. தேவனிடத்திலே நாம் நம்முடைய சூழ்நிலையை சொல்லி அவரிடத்தில் கேட்கும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. ஆண்டவரே என்று, ஆண்டவரே என்று. ஒருவர் திடீரென்று சுகவீனமாகி விட்டார், மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறோம், ஐசியூவில் வைத்திருக்கிறார்கள்.
உள்ளே நம்மை அனுமதிக்க மாட்டார்கள். அவரை பார்த்து கொள்ளுகிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஐசியூக்கு வெளியே உட்காருவதற்கு இடமில்லை. கொசு தொல்லை இருக்கிறது. இரவு பகலெல்லாம் தூங்கவில்லை, இரவாக இருக்கிறது. தூக்கம் வருமா? தூக்கம் வருமா? இல்லையா? அதுபோல இவர் சொல்லுகிறார், என்னுடைய சூழ்நிலை அப்படி இருந்தபோது என்ன ஆயிற்றாம், என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. ஐ எம் இன் அ கிரைசிஸ், ஐ எம் இன் நீட், ஐ எம் இன் ட்ரபிள் ஆண்டவரே என்று. யாத்ராகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது, இஸ்ரவேலருக்கும் அமலேக்கியருக்கும் யுத்தம் நடந்தது. அப்போது இந்த இஸ்ரவேலரின் இராணுவம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போரிட்டு கொண்டிருக்கும் போது மோசே மலை உச்சிக்கு சென்று தன் கைகளை தேவனை நோக்கி உயர்த்தி ஜெபித்து கொண்டிருந்தாராம். வேதம் சொல்லுகிறது, மோசேயுடைய கைகள் உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். மோசே தன் கைகளை தாழ்த்தும் போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். நாம் தேவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருந்தால் அங்கே நிச்சயமாக நமக்கு பதில் உண்டு, நமக்கு விடை கிடைக்கும். நமக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவனோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மோசேயுடைய கைகள் தளர்ந்து அவர் கையை கீழே தாழ இடும்போது என்ன செய்தார்களாம், 2 கல்களை அவருடைய முழங்கைக்கு கீழாக வைத்து அந்த 2 கைகளையும் அந்த கல்களின் மேல் வைத்து கொண்டார்கள். அப்போவும் அந்த முழங்கால் கல்களின் மேல இருக்கிறது, கை ரொம்ப பலகீனப்பட்டு கீழே விழுகிறது. அவருடைய சகோதரர்கள், ஒரு பக்கம் மோசே, ஒரு பக்கம் ஊர், ஒரு பக்கம் ஆரோன் போய் நின்று ஆளுக்கு ஒரு கையை உயர்த்தி பிடித்து கொண்டார்களாம். இதுதான் குழு ஜெபம், குரூப் பிரேயர். நாம் ஜெபத்திலே ஒரு மனதோடு சேர்ந்து போராடுவது. பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொன்னார், நீங்கள் தேவனை நோக்கி பண்ணும் விண்ணப்பங்களிலே நான் போராடுவது போல என்னோடு சேர்ந்து போராடுங்கள். ஒரு காரியத்திற்காக நாம் ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய சிந்தை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி ஏகோபித்து ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு செவி கொடுப்பார். இதுதான் அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இதை குறித்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து நமக்கு விசுவாசம் வருகிறது? நமக்கு கர்த்தர் இதற்கு முன்னர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது நம்முடைய விசுவாசத்திலே நாம் பலப்படுகிறோம். இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர், கர்த்தர் எனக்கு இதுவரை எந்த நன்மையுமே செய்ததில்லை, என்னுடைய ஒரு ஜெபத்திற்கு கூட கர்த்தர் பதில் அளித்ததில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் உங்க கையை தூக்கி காண்பிப்பீங்களா? ஒருவரும் இருக்க மாட்டோம். nobody can say that. நாம் எல்லாரும் கர்த்தருடைய கைகளிலிருந்து நன்மைகளை பெற்றவர்கள். அவர் செவி கொடுப்பார் என்பதை அறிந்தவர்கள். அந்த அறிவிலிருந்து தான் நமக்கு விசுவாசம் வர வேண்டும். ஆகவே தான் வேதாகமம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். நமக்கு நம்முடைய சூழ்நிலை என்ன சொல்லுகிறது? ஐயோ ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு என்று மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறோமா? என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அன்றைக்கு ஆபிரகாம் சொன்னார் இல்லையா? ஈசாக்கு கேட்டான், அப்பா ஆடு இருக்கிறது, ஆடு இல்லையே, ஆடு இல்லையே பலி செலுத்துவதற்கு. அவனுக்கு தெரியவில்லை
ஆபிரகாமுடைய மனதிலே நீதான்ப்பா அந்த ஆடு என்று. ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாம் தேவனோடு தொடர்புடையவராக இருந்தார். அவருக்கு தெரியும் இந்த ஆண்டவருடைய மனம் என்ன. இந்த ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார், எனக்கு தீங்கு செய்ய மாட்டார் என்பதை அறிந்திருந்தபடியினாலே ஆபிரகாம் சொன்னார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். உன் தேவை எங்கே சந்திக்கப்படும் தெரியுமா? உன்னுடைய அதிகாரியின் மேஜையில் அல்ல, உன்னுடைய சொத்தின் மீது நீ வைத்திருக்கிற நம்பிக்கையில அல்ல, உனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்ல, உனக்கு இருக்கிற தைரியத்தில் அல்ல, உன்னுடைய பேங்க் பேலன்ஸ்ல இல்லை, கர்த்தருடைய பர்வதத்திலே. அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முடிப்பார், முடிவு பரியந்தம் வழுவாமல் காக்க வல்லவர் அவர். அந்த தேவனுக்கும் உனக்கும் தான் உறவு. You are in a unique relationship with the eternal God who has promised his presence and your help to you in a very private way to every individual. உனக்கு அவரோடு ஒரு உறவு. அவர் சொல்கிறார், உன் யுத்தங்களை நான் நடத்துவேன். I will fight your battles. ஆகவே இவர் என்ன, ஆண்டவரை நோக்கி கையை தூக்கி வைத்திருக்கிறார். வேற என்ன சொல்லுகிறார்? 3வது வசனம் தான், நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. தேவனை நினைக்கும் போது அலறினேன் என்றால் என்ன அர்த்தம்? பயமா? நாங்கள் கெல்லிஸ் கார்னர்ல குட்டிய செம்மன்பேட்டை 2nd ஸ்ட்ரீட் என்று ஒரு ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட்ல குடியிருந்தோம். எங்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள். அப்போது ஒரு முறை நாங்கள் கொடைக்கானலுக்கு ஊழியத்திற்கு சென்றிருந்தோம். எங்கள் வீட்டிற்கு எதிர் வீடு மாடி, அங்கே ஒரு அங்கிள் ஆண்டி இருந்தார்கள். சாம் கேலப் அவருடைய பெயர். அந்த ஆண்டி ஈவ்லின், அவர்கள் எங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருப்பார்கள். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பாத்ரூம் தான். காலையில் பிள்ளைகள் பள்ளிக்கு புறப்பட நேரமாகும்போது பாத்ரூம் அடைத்திருக்கிறது என்றால் நேராக அப்படி ஸ்ட்ரீட்டை கட் பண்ணி போய் மேலே போய் அவங்க பாத்ரூமை யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள். எங்களோடு ஊழியத்தில் இருந்தவர்கள் ரொம்ப நேசிப்பார்கள். நாங்களும் அவர்களை ரொம்ப மதிப்போம். அப்போ செல்போன் எல்லாம் கிடையாது. கொடைக்கானலில் இருந்து வரும்போது நாங்கள் அறிகிறோம், அந்த ஆண்டி மரித்து விட்டார்கள், இரவு மரித்து விட்டார்கள். நாங்கள் வந்த அன்றைக்கு அடக்கம். அவரை எப்படி பார்ப்பது, என்ன சொல்வது எனக்கு தெரியவில்லை. நான் சின்ன பையன், அவருடைய வயதோடு ஒப்பிடும்போது. எல்லாம் ஆயத்தப்பட்டு விட்டு அவர்கள் வீட்டிற்கு போனோம். மாடிப்படி ஏறி போன உடனே நிறைய பேர் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் எல்லாம் பலர் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் அவர் என்னை பார்த்த உடனே அவர் ஓடி வந்து என்னுடைய தோளிலே சாய்ந்து கொண்டார். அழுதார் அழுதார் அழுதார். அவரோடு ஒப்பிடும்போது நான் ஒரு சின்ன பையன். ஆனால் அவருக்கு அழுவதற்கு ஒரு தோளாக கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். A shoulder to sob on. இந்த ஆண்டவர் அவதை நமக்கு செய்வார். ஆண்டவரே என்று நீ போகும்போது, மகளே மகனே இங்க வா என்று உன்னை தட்டி கொடுப்பார். நீ அழலாம், நீ குமுறலாம், நீ கத்தலாம், நீ கோபமாக சொல்லலாம். கண் இருக்கா உமக்கு? இப்படியா செய்வாங்க? இன்னும் தட்டுவார். பதறாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர்.
4வது வசனம், நான் அவர் என்ன, ஆகவே தான் நான் தேவனை நினைத்த போது அலறினேன் என்கிறார். அது இயற்கையாக வருகிற ஒரு ரியாக்ஷன், கதறல். ஆண்டவரே, இவ்வளவு தான் நம்முடைய உதவி, நான் உம்மை நம்பினதில் அர்த்தம் இருக்கிறதா என்று அவர் சொல்லுகிறார். டோன்ட் வரி, திட்டுறதெல்லாம் திட்டு, நீ தானே, இட்ஸ் ஓகே என்று சொல்லுகிறார். அதுதான் அந்த அலறல். 4வது வசனம், நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன். ஆண்டவர் கூட இருக்கிறார். டயர்டா இருக்கிறது, I'll help you, don't worry, you go through it. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு இருக்கிறீர். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியிலே போடப்பட்டார்கள் 3 பேர். அங்கே எத்தனை பேர் உலாவிக் கொண்டிருந்தார்கள்? 4 பேர் உலாவிக் கொண்டிருந்தார்கள். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. 5வது வசனம், 4வது வசனத்தின் 2வது பாகம் சொல்லுகிறது, நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். I have lost my speech. பழைய மாதிரி இல்லை இப்போ. I have become dumb. I have become quiet. I am not found around. I am not that old exuberant person anymore. அந்த மாதிரி என் நிலைமை மாறிவிட்டது. அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். ஆகவே தான் இந்த செய்தியை என்னுடைய உள்ளத்திலே கொடுத்து, இதை நீ போய் என் சபைக்கு சொல் என்று இன்றைக்கு இதை கொடுத்திருக்கிறார். நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். இதுதான் என்னுடைய டிஸ்ட்ரெஸ் ஆண்டவரே, இதுதான் என்னுடைய பரிதாப நிலை. எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? என்ன செய்ய வேண்டும்? 5வது வசனம், பூர்வ காலங்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். தாவீது கோலியாத்தை சந்திக்கிறார், சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ கேட்குறாங்க, இதெல்லாம் எப்படிப்பா, உன்னால முடியுமா? ஏதாவது அனுபவம் இருக்கிறதா? தாவீது என்ன சொன்னார்? ஒரு சிங்கம் வந்தது, அதை நான் தாடையை பிய்த்து விட்டேன். எனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கிறது. கோலியாத்தை விட சின்ன அனுபவம் தான், ஆனால் அனுபவம் இருக்கிறது. அதை நினைத்து நான் சொல்லுகிறேன், இந்த கோலியாத்து எம்மாத்திரம். இதற்கு பெயர் தான் விசுவாசம். கர்த்தர் உனக்கு தந்த அனுபவத்தின் அடிப்படையிலே இதுவும் எனக்கு சாத்தியமாகும் என்று அவர் மீது உன்னுடைய நம்பிக்கையை வைப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். இங்கே ஆசாப் சொல்கிறார், என்னுடைய நினைவு எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்றால், எப்படி ஆண்டவர் பூர்வ காலங்களிலே தம்முடைய ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தாரோ, அதே தேவன் எனக்கும் செய்வார். அவர் என்ன செய்தார்? கடலை தண்ணீரை வற்ற செய்து விட்டார், வெட்டாந்தரை வரும்படி செய்து விட்டார். பிறகு இவர்கள் எல்லாம் கடக்க செய்துவிட்டு பெருமழை, இடி, மின்னல், பூமி அதிர்ச்சி எல்லாம் வரச் செய்து பார்வோனையும் அவன் சேனையையும் அதே கடலிலே புதைத்து விட்டார். கர்த்தர் உனக்கு முன்பாக சென்று உனக்கு வழியை ஏற்படுத்துவார், உனக்கு பின்னாக வந்து எதிரியை மூடுவார், உன்னை சூழ்ந்து கொள்வார். God will surround you
with your love and favor. With his love and favor. பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். 6வது வசனம், ராக்காலத்தில் வாசிங்க. ராக்காலத்தில் ராக்காலத்தில் என் சங்கீதத்தை. யாருடைய சங்கீதம்? என் சங்கீதம். இவர் யாரு? இவர் சங்கீதக்காரர். இவர் எழுதின சங்கீதம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்காக நீ எழுந்து பிரகாசித்த நாட்களை நினைத்துப் பார். கர்த்தருக்காக நீ செய்த காரியங்களை நினைத்துப் பார். கர்த்தர் உன்னை பலப்படுத்தின காரியங்களை நினைத்துப் பார். ராக்காலங்களிலே என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்து கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. பாருங்க, நம்முடைய சரீரம், நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி மூன்றுமே என்கேஜ் ஆக வேண்டும். மூன்றும். இந்த மூன்றும் தானே நாம் மனிதர் இல்லையா? ஆவி, ஆத்துமா, சரீரம். இதில் இன்னும் ஒன்றையும் நான் சொல்ல வேண்டும், கவனமாக பாருங்கள். சில நேரங்களிலே நாம் தவறான இடத்திலே கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு, லிட்டில் பேபிஸ்க்கு நம்ம பேச பழக்கும்போது என்ன சொல்லுவோம்? கண் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் எங்கே காண்பிப்பார்கள்? கண் எங்கே இருக்கிறதுன்னா இங்கேயா? அப்போ கைட் பண்ணுவோம். எங்கே? இங்கே. மூக்கு எங்கே இருக்கிறது? இங்கே. சரி, இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா? இருதயம் எங்கே இருக்கிறது? எங்கே? இங்கே. ஓகே. மனம் எங்கே இருக்கிறது? எங்கே? கையை காமிங்க. மறந்துடுச்சா? எங்க இருக்கிறது மனது? Where is your mind? இருதயம்தான். ஆனால் நீங்கள் அமெரிக்காக்காரங்களை கேளுங்க, பெரிய விஞ்ஞானிகளை கேளுங்க, இங்கே காண்பிப்பாங்க. இட்ஸ் ஆல் இன் யுவர் மைண்ட் என்று இங்கே காண்பிப்பார்கள். வேதாகமம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வேதாகமம் அன்றைக்கே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. உன் இருதயம்தான் உன்னுடைய மனம். Your mind and your heart and your soul. இயேசு சொன்னார் இல்லையா, நீங்கள் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், எல்லாம் ஒன்றுதான். ட்ரிபிள் எம்பசிஸ் அதற்காக சொல்லுகிறார். அப்போ இங்கே இருக்கிறது என்ன? இங்கே இருக்கிறது தான் உங்கள் CPU, ப்ராசஸிங் யூனிட், பிரெயின். நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நம்ம பிரெயினில் நினைக்கிறது தான் நமக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னு. சமீபத்தில் ஒரு ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட், நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நரம்பு மண்டலமானது மாறும் தன்மை கொண்டது. முந்தியெல்லாம் என்ன சொன்னாங்க? நர்வ் செல்ஸ், பிரெயின் செல்ஸ் எவ்வளவு இருந்ததோ அவ்வளோதான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா செல்ஸுமே இன்க்ளூடிங் யுவர் பிரெயின் செல்ஸ் அப்பப்போ செத்து போகுது, புது புது செல்ஸ் தான் வந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே நீ யோசிப்பதுனாலே பிரச்சனை இல்லை. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தமிழில் என்ன பெயர்? மனநல மருத்துவமனை. கரெக்டான தமிழ் வார்த்தை தான். மென்டல் என்றால் மைண்ட். நம்ம மென்டல் என்றால் என்ன? எங்கே
நினைக்கிறோம் நினைக்கிறோம்ல. மென்டலுக்கும் இங்கேக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன் அந்த பழைய பேரை வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க ட்ரீட் பண்ணுறதெல்லாம் இங்கே தான், இங்கே இருக்கிற நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸை தான் ட்ரீட் பண்ணுறாங்க. பண்ணுறது மட்டும் இல்லை, நிறைய கெமிக்கல்ஸை கொடுத்துடுறாங்க. ஆனால் சமீபத்தில் என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால், உன்னுடைய பிரச்சனை எதுவுமே இங்கே கிடையாது, எல்லாமே இங்கே தான் இருக்கிறது. உன்னுடைய சிந்தனைகள், your thoughts are the drivers. உன்னுடைய சிந்தனை என்ன சொல்லுகிறதோ அதற்காக உன்னுடைய மூளையில் இருக்கிற அந்த செல்ஸ், அந்த நர்வ்ஸ், அந்த நியூரான்ஸ் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன. ஒரே கெமிக்கல்ஸ், ஒரே ஃப்ளூயிட்ஸ் எப்பவுமே மாற்றி மாற்றி வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. நீ உன்னுடைய சிந்தையிலிருந்து கட்டளை இடும்போது அதற்கேற்றாற் போல அது ஒரு கம்பவுண்டர் உடனே கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணி அதற்கேற்றாப்புல சப்ளை பண்ணுகிறது. ஆகவே தான் இயேசு சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவு கட்டளை கொடுக்கிறது. பிரெயினில் கெமிக்கல்ஸ் ஊறி வாய்க்கு வார்த்தைகளாக வருகிறது. மேலானவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இயேசுவின் சிந்தை நமக்கு உண்டே என்று பவுல் சொல்கிறார் கொரிந்தியருக்கு எழுதும்போது. We have the mind of Christ. நம்முடைய இந்த மைண்ட் அங்கே எப்படிப்பட்ட சிந்தைகள் தான் இருக்க வேண்டும்? கோபமும் கசப்பும் குரூதமும் நிறைந்த சிந்தைகள் அல்ல, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். இப்போ மைண்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம், நம்ம எதுவுமே யோசிக்கவே தயாரா இல்லை. அப்போ பிரெயின் என்ன பண்ணும்? அது டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிடும், ரெஸ்ட் எடுக்காது. அது டேக் ஓவர் பண்ணிடும், வண்டி அது ஓட்ட ஆரம்பிச்சிடும். அது ஓட்ட ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஓட்டும். கீப் டு தி ரைட், கீப் டு தி லெஃப்ட், அதெல்லாம் அதுக்கு தெரியாது. கண்டபடி ஓட்டும், எங்கேயும் போய் மோதும். அதனால தான் அந்த பிரெயினுக்கு ஒரு டிரைவர் தேவை, அதுதான் நம்முடைய மனம். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர் என்ன சொல்லுகிறார்? நான் சிந்திக்கிறேன், நான் ஆராய்ச்சி செய்கிறேன், என் மனதை பயன்படுத்துகிறேன். ஐ என்கேஜ் மை ஹார்ட். இந்த ஹார்ட் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் அது செய்யும். ஒருத்தர் பார்க்குறீங்க, அவரை உங்களுக்கு பிடிக்கல, இப்போ பிரெயின் கேட்குது என்ன பண்ண? உங்கள் ஹார்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லுது, ஒரு கத்து என்றது. பிரெயின் உடனே கத்துவதற்கு ஆர்டர் கொடுக்க ரெடி ஆகிறது. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உள்ளே இருந்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னுடைய ஒப்பு கொடுத்தல் என்ன? உனக்குள்ளே இருக்கிற சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை தானா? ஓகே ஓகே, சாரி, வெயிட். அவர் பிரைஸ் தி லார்ட் பிரதர்னா, பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கிறீங்களா என்று சொல்லி அப்படியே உங்களை அடக்கி கொண்டு போய்விடுகிறீர்கள். வெற்றி பெற்று விட்டீர்கள். This is the way we ought to train our mind. ஆவியின் சிந்தையிலே நடக்க நாம் நம்மை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். பயிற்சி இல்லாததுனால அன்கண்ட்ரோல், இந்த மனசுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டதுனால வாயில கெட்ட வார்த்தை வருகிறது, கோபம் வருகிறது, கண்ணெல்லாம் அக்கினி நெருப்பு போல எரிகிறது, உடலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது. பட் ஆவியானவர் சொல்லுகிறார், calm down, I am inside you, you trust me. இல்லை என்றால் நாம் சந்தேகப்படுகிறோம், பயப்படுகிறோம்.
அவிசுவாசம் கொள்கிறோம். இவையெல்லாம் இங்கிருந்து வருகின்றன. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிற காரியம், நீ அவர் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்துப்பார். 10வது வசனத்திலே சொல்லுகிறார், அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன் என்றார். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, நம்பிக்கையின் சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். We are captives, no doubt. That's the reality. நாம் சிறைப்பட்டவர்கள். நமக்கு நிகழ்ந்த தோல்விகள், நமக்கு நிகழ்ந்த துரோகங்கள், நமக்கு நிகழ்ந்த ஏமாற்றங்கள், அவைகளுடைய கேப்டிவ்ஸாக சிறை பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் அதிலே ஒரு வித்தியாசம் கர்த்தருடைய பிள்ளைக்கு. அது என்ன வித்தியாசம்? சிறையே, நீ எப்படிப்பட்ட சிறை? எப்படிப்பட்ட சிறை? நம்பிக்கையின் சிறை. உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. There is still hope for you. You don't have to be desperate. You don't have to lose heart. Return. நம்பிக்கையின் சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். Come back to the fortress. யார் உன்னுடைய அரண்? யார் உன்னுடைய கோட்டை? யார் உன்னுடைய கண்மலை? யார் உன்னுடைய பாதுகாவலர்? அவர் சொல்லுகிறார், come back to me. I am here. I am still available. I am waiting for you. கெட்டகுமாரன் என்று பைபிளில் ஒரு கேரக்டர் இல்லை, அது நம்ம கொடுத்த பேரு. ஆனால் அவன் தகப்பனை விட்டு தூரம் போய்விட்டான். அதன் கான்சிக்வன்சஸை அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் உணர்வடைந்தான். உணர்வடைந்த போது என்ன சொன்னான்? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், பிதாவே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியில்லை. ஆகவே உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்றான். அப்போ தகப்பன் என்ன செய்தார்? அவனை வாரி அணைத்து கட்டிப்பிடித்து முத்தம் செய்து, இவனுக்காக பெரிய விருந்தை ஏற்படுத்துங்கள், இளங்காளையை அடியுங்கள், விருந்து செய்யுங்கள், அவன் செத்துப்போனான், இப்போது உயிரோடு வந்து விட்டான் என்று சொல்லி அவர் கொண்டாடினார். நம்பிக்கையின் சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், திரும்பினால் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். He is not only promising double blessing, he is promising it now, right now, at this moment. இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இந்த மனிதனுக்கு தேவன் செய்தார். கடைசி வசனம், 20வது வசனம், மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழிநடத்தினீர். This God is like a gentle shepherd. ஆகவேதான் தாவீது சொன்னார், the Lord is my shepherd. அவர் உங்களை தோளிலே சுமப்பார். ஆட்டு மேய்ப்பர்கள் என்ன செய்வார்களாம் என்றால், மந்தையை கொண்டு செல்லும் போது எப்பவுமே அவர்களுடைய தோளிலே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குமாம்.
as a habit. இருக்கிறதுல பலகீனமான ஒன்றை எடுத்து தோல்ல போட்டுக்குவாங்க. நம்ம கேட்கலாமா, ஆண்டவரே எனக்கு உங்க தோல்ல படுக்கணும், do you have room for me என்று. God says, உன்னை மேய்ப்பேன், உன்னை சுமப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கே தருவேன் என்கிறார். அவரிடத்திலே திரும்புவோம். கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே சொல்லலாமா? நம்முடைய சூழ்நிலையை அவருக்கு சொல்லுவோம், நம்முடைய பயத்தை அவருக்கு சொல்லுவோம், நம்முடைய தேவையை அவருக்கு சொல்லுவோம், நம்முடைய வியாகுலங்களை சொல்லுவோம், நம்முடைய ஏமாற்றங்களையும் துக்கங்களையும் தவிப்புகளையும் எல்லாம் சொல்லுவோம். You can tell him anything. Use this opportunity because he is waiting. அவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையின் சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். Turn you to the stronghold, ye prisoners of hope. Even today do I declare that I will render double unto thee. இரட்டிப்பாக தருவார், இரட்டிப்பாக தருவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் சொல்லுகிறார். அவரே மாற்ற மாட்டார். அவர் உங்களை விளையாட்டு பார்க்க மாட்டார். அவர் உங்களை அவமானப்பட விடமாட்டார். அவர் கை விடமாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையின் சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம். அப்பா, எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் உமக்கு தெரியும், எங்கள் பயங்கள் உமக்கு தெரியும், எங்களுடைய பிரச்சனைகள் உமக்கு தெரியும், அபாயமான நிலைகள் உமக்கு தெரியும், உதவியற்ற நிலை உமக்கு தெரியும். எதிர்காலத்தை குறித்த பயம், கடந்த காலத்தை குறித்த ஏமாற்றமும் கோபமும் துக்கமும் கவலையும் நம்பிக்கையற்ற நிலையும் தூக்கமிழந்த நிலையும் நஷ்டப்பட்ட நிலையும் உள்ளத்தின் ஆசைகளும், ஆனால் அந்த ஆசைகள் எனக்கு எட்டாமல் போய்விடுமோ என்கிற ஒரு அச்சமும் எங்களை தத்தளிக்க செய்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அரணுக்கு திரும்புகிறோம். நன்மையை இப்போதே செய்யும், இரட்டிப்பாக செய்யும், இன்றைக்கே செய்யும். நீர் அதை வாக்கு பண்ணி இருக்கிறீர். உம்மை நம்புகிறோம், இதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய பிரகாசம் திரும்ப வரட்டும் ஆண்டவரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எங்களுக்கு தாரும் அப்பா. விடுதலை பெற்ற பறவைகளாக சிறகடித்து பறக்க செய்யும் ஆண்டவரே. பலப்படுத்தும், விடுதலை தாரும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நன்றி ராஜா, நன்றி அப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளும். விடுதலையை நாங்கள் அனுபவிக்க அந்த சந்தோஷத்திற்குள்ளே எங்களை நடத்தி செல்லும். எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.